நம்ம கோவில்களில் தீபம் அப்படிங்கிறது மாலை நேரங்களில் ஏற்றது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நெய், நல்ல எண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு கால சூழ்நிலைகளில் இந்த தீப எண்ணெய்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் விற்கிறா. அது தேங்காயில் விளக்கேற்றதுனாலேயோ, எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றதுனாலேயோ, பூசணிக்காயில் விளக்கேற்றதுனாலேயோ நிச்சயமாக பலன்கள் கிடைக்காது 100%. ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுக்கிறது அப்படின்னாக்க ஒரு சேவல் பலியிடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கங்கள் தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில நேர காலங்களை, ஹோரைகளை அறிந்து நம்ம சில விஷயங்கள் கோவில் கலசங்களில் அந்த கலசத்தை நிலைநிறுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம் தான் அந்த கருங்காலி அப்படிங்கிறது. இந்த கருங்காலி என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை யாரு வேணாலும் அணிஞ்சிக்கலாம், யாரு வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். அப்போது அந்த இறை பொருளை அணிஞ்சின்றதுனால இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. நிச்சயமாக எல்லாரும் இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தப்பவர் ஸ்ரீ கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். ஐயா, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு மூட நம்பிக்கைகள் என்னென்னலாம் இருக்குது, அதில் குறிப்பாக தீபம் ஏற்றுவதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதன் மாதிரி சில பல வகை எண்ணெயை அப்படி பயன்படுத்தி தான் தீபம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான ஒரு எண்ணெய் சொல்கிறாங்க. இப்போது எல்லாம் கலந்து வச்ச எண்ணெயில் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதில் மிக சரியான எண்ணெய் அப்படிங்கிறது எதுவாக இருக்குங்கய்யா? நம்ம கோவில்களில் தீபம் அப்படிங்கிறது மாலை நேரங்களில் ஏற்றது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி கால சூழ்நிலைகளில் அலுவலகங்களுக்கு ஓட்டமும் நடையுமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைச்ச அந்த நேர காலத்தை பயன்படுத்தி அவங்க ஏற்றிக்கிறாங்க. சரி, அது நம்ம அனுசரிப்பு அப்படிங்கிறது தான். ஆன்மீகம் அப்படிங்கிறதே அனுசரணை அப்படிங்கிறது தான். இதில் நெய், நல்ல எண்ணெய் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இலுப்ப எண்ணெய் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. வேப்ப எண்ணெய் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கால சூழ்நிலைகளில் மக்களை திசை திருப்பும் விதமாக சில விஷமிகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல அதை கொஞ்சம் அழுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மக்களை ஆன்மீகத்தின் பேரில் சில முட்டாள்தனமான விஷயங்களுக்கு தூண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த பஞ்ச எண்ணெய் கலப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் ஒன்றா சேர்த்து ஒரு உணவு பதார்த்தத்தை தயாரித்தா என்ன சுவை அது கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்ம யதார்த்த வாழ்க்கையோட சேர்ந்த ஒரு விஷயந்தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. எதை பயன்படுத்தினால் என்ன நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்தணும். இன்றைக்கி ஒரு கால சூழ்நிலை, ஒரு குறுகிய காலத்திற்குள்ளதான் இந்த பஞ்ச எண்ணெய்கள் அப்படிங்கிறதுல மக்கள் ஏற்றுறதை நம்ம பார்க்க முடியுது. கோவில்களில் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த விஷயங்களை மக்கள் திருத்திக்கணும். இதில் மக்கள் சாதாரணமான சில விஷயங்களை திருத்திக்கின்றாலே அவளுக்கான நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இந்த எண்ணெய் அப்படிங்கிறதுல இப்படித்தான் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்களை கொண்டு விளக்கேற்றும் போது ஒவ்வொரு எண்ணெய்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இலுப்ப எண்ணெய் அப்படிங்கிறது வசீகரண தன்மையை கொடுக்கக்கூடியது, லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடியது இலுப்ப எண்ணெய். குலதெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது இலுப்ப எண்ணெய். அப்போ குலதெய்வ அனுகிரகம் வேறு எதில் இருக்குது அப்படின்னாக்க, நெய் அப்படிங்கும்போது நெய் விளக்கு ஏற்றினாலும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு. நல்ல எண்ணெயில் விளக்கேற்றினால் குலதெய்வ அனுகிரகம் உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி கால சூழ்நிலைகளில் இந்த தீப எண்ணெய்னு சொல்லிட்டு
எல்லா இடத்துலையும் விற்கிறா. அது வந்து என்ன மாதிரியான ஒரு எண்ணெய்னே புரியலை. அது தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம். நல்ல எண்ணெய் நம்ம உடலுக்கு உகந்த தேய்ச்சிக்கிறதுக்கோ இல்லை உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெயை பயன்படுத்தி தான் வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ எண்ணெய் எந்த மாதிரி பயன்படுத்தணுங்கிறத ஒரு முழு விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதன் வரிசையில் தீபம் ஏற்றுவதில் பல வகையான தீபம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம மண் தீபங்கள், அது பாரம்பரியமாக செய்கிறோம். அது போக உலோகங்களில் உருவாக்கப்பட்ட தீபங்கள் இருக்குது. இப்போது இந்த காலகட்டங்களில் நம்ம புதுசாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா எலுமிச்சை, பூசணிக்காய், அந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறி வகைகளில் கனி வகைகள் எல்லாமே தீபம் ஏற்றுறாங்க. ஸோ அதை எந்த அளவு பயனுள்ளதாக இருக்குங்கய்யா? நிச்சயமாக பலன் கொடுக்காது. தேங்காயில் விளக்கேற்றதுனாலையோ, எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றதுனாலையோ, பூசணிக்காயில் விளக்கேற்றதுனாலையோ நிச்சயமாக பலன்கள் கிடைக்காது 100%. இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுக்கிறது அப்படின்னாக்க ஒரு சேவல் பலியிடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பூசணிக்காயை அறுக்கணுன்னா அது ஒரு நரபலி இட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சொல்லலை, வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வாஸ்து படலம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணும் பொழுது அதில் இரவு நேரங்களில் நம்ம வந்து வெட்டி பலியிடுறதை வந்து நம்ம பார்க்குறோம். அது அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சாஸ்திர விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது அந்த ஆலயங்களுக்கு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை வந்து பின்பக்கமாக திருப்பி அதில் போய் விளக்கேற்றுறதுனால நன்மைகள் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்காது. அதற்கு எதிர்மறையான சில விஷயங்கள் தான் நடக்கும். அதற்கு தான் அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மண் விளக்குகள் அப்படிங்கிறது. இந்த மண் விளக்குக்கு பதிலாக நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு விஷயத்தை பயன்படுத்தினான். சங்கில் வந்து விளக்கேற்றினான். அந்த சங்கு வந்து எண்ணெயை வந்து உள்ளே இழுத்துக்காது. இந்த மண்ணாகல் கூட எண்ணெயை உள்ளே இழுத்துக்கும், ரொம்ப நேரம் எரியாது, திரி கருகும். ஆனால் சங்கில் விளக்கேற்றும் போது திரி கருகி போகாது. அதே சமயம் அந்த சங்கு வெண்மையாக இருக்கிறதுனால அந்த விளக்கினுடைய பிரகாசம் எங்கத்தாலும் பிரதிபலிக்கும். இந்த மாதிரி அந்த முன்னோர்கள் சித்தர்கள் வந்து குகைகளில் வாழ்ந்த பொழுது இந்த சங்கில் வந்து பயன்படுத்தினர். அதற்கு பிறகு மண் விளக்கு, அதற்கு பிறகு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலோக விளக்குகள் பயன்படுத்தப்பட்டது. எந்த இடத்துலையும் சித்தர்களோ முனிவர்களோ ஞானிகளோ ரிஷிகளோ யாரும் எந்த இடத்துலையும் இந்த மாதிரியான தீபங்களை ஏற்றியதாக வரலாறு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு மக்கள் இந்த இடத்துல இதையும் புரிஞ்சுண்டு இதிலிருந்தும் வெளியில் வர பார்க்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து சங்கு விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இதை வந்து நம்ம வீட்டில் பண்ணலாமா இல்லை கோயில்களில் தான் பண்ணணுமா? அப்படி கோயில்களில் செய்கிறதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கய்யா? நிச்சயமாக வந்து நம்ம நிறைய நேரம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறோம். திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கங்கள் தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில நேர காலங்களை ஹோரைகளை அறிந்து நம்ம சில விஷயங்கள் தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த சங்கில் வந்து விளக்கேற்றது வீடு கோவில் இதில் எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இதை எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மண் அகலுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னே தவிர உடனே எல்லாரும் சங்கு எடுத்துன்னு கோவிலுக்கு போங்க அப்படின்றத வந்து நான் வலியுறுத்தலை. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். சாமி வந்து புதுசாக ஏதோ சங்கில் சொல்லிட்டார் அப்படின்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளை சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இதை வந்து கோவிலில் வீடுகளில் அப்படின்றதெல்லாம் கிடையாது, பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். சரிங்க. இப்போது அடுத்த மூட நம்பிக்கையில் வரும்போது இப்போ இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது வந்து கருங்காலி, செங்காலி, அது மாதிரி புது புது வகையான மாலைகள் இப்போ உருவாகிட்டு இருக்குங்கய்யா. இது பூரா நம்ம பழங்காலத்திலேயே இந்த மாலைகள் இருந்ததா? ஸோ அதன் பயன்பாடு எந்த அளவு பலன் தருவங்கய்யா? நிச்சயமாக கருங்காலி, செங்காலி. இந்த கருங்காலி அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் உரலாகவும் உலக்கையாகவும் வந்து நம்ம பயன்படுத்தின ஒரு விஷயந்தான். அதே மாதிரி நம்ம கோவில் கலசங்களில் அந்த கலசத்தை நிலைநிறுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம்தான் அந்த கருங்காலி அப்படிங்கிறது. இந்த கருங்காலி என்ன பண்ணும் அப்படின்னாக்க
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை மிக அதிகமாக தனக்குள் கிரகிக்கக்கூடிய தன்மை உடையது தான் இந்த கருங்காலி. அதற்காக மின்சாரத்தை எடுத்து உடம்புல வச்சுக்கிட்டாக்க அதில் பாசிட்டிவ்னு எழுதியிருக்கு, அதனால் உடம்புல வச்சுக்கிட்டாக்க பாசிட்டிவ் கிடச்சிருமானாக்க கிடைக்காது. எதை எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ அதை அங்கே அப்படி தான் பயன்படுத்தணும். நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறவா யாருமே இந்த கருங்காலிகளை மாலையாக போட்டுக்கிட்டதாக நமக்கு எந்த விதத்திலையும் எந்த இடத்துலையும் எந்த வித புத்தகத்திலையும் நமக்கு கொடுக்கப்படலை. அப்படி ஒரு உதாரணம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி நிரூபிக்கணும் அப்படிங்கிறா. அந்த நிரூபணம் அப்படிங்கிறது யாருக்கிட்டையாவது இருக்கான்னா இல்லை. சரி, இதை யாரெல்லாம் பயன்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சில மந்திர சித்திகளுக்காக நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறவா கருங்காலி மாலைகளை காளி தேவிக்கு உகந்ததாகவும் செங்காலி மாலை அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு உகந்ததாகவும் இன்றைக்கி கால சூழ்நிலைகளில் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கருங்காலி அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திய ஒரு உலோகம், அதை வீட்டில் வச்சுக்கலாமே தவிர அதை சரீரத்தில் அணிஞ்சிக்க கூடாது. செங்காலி அப்படிங்கிறதும் நம்ம பயன்படுத்தலாமே தவிர சரீரத்தில் அணிஞ்சிக்கிறதுக்கான யோக்கியதாம்சம் அதற்கு இல்லை. சரீரத்தில் அணிஞ்சிக்கிறதுக்கான யோக்கியதாம்சம் அப்படிங்கிறது சந்தன மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, இந்த மாதிரியான மாலைகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பவழ மாலை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம போட்டுன்னு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கலர் கலராக மணி போட்டுக்கிற வாழையெல்லாம் நான் இன்றைக்கி பார்க்குறேன். கோவிலில் பூஜை பண்ணுற வாழை எத்தனையோ பேர் கலர் கலராக மணியெல்லாம் போட்டுக்கிறா. தயவு செஞ்சு அதெல்லாம் போட்டுக்காதீங்க. அதெல்லாம் அருகதையற்ற ஒரு விஷயம், மக்களை கவரக்கூடிய ஒரு விஷயம். அது தேவையில்லை. சரீரத்தை சுத்தி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது. இந்த ருத்ராட்சம் போட்டுக்கிறதுனால நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் பாதுகாக்கப்படுகிறது. இந்த ருத்ராட்சத்தினுடைய தன்மை அதுதான். சரீரத்தில் இருக்கக்கூடிய தோலில் வியர்வை நாளங்களை துர்நாற்றம் அடிக்காமல் வச்சிருக்கக்கூடிய ஒரு விதமான விஷயத்தை வேதி வினையை செய்யக்கூடியது தான் இந்த ருத்ராட்சத்தினுடைய தன்மை. அதனால தான் அந்த காலத்தில் எல்லா சித்த நிலையை அடையக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தினது. இன்றைக்கி கால சூழ்நிலையில் கருங்காலி மாலை வந்தாச்சு, தேவதாரு மாலை வந்தாச்சு, எல்லா மாலையும் வந்தாச்சு. இன்னும் ஒன்று இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன். இதன் மூலமாக இன்னொரு மாலையும் வருதா பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களுக்கும் 27 மரங்கள் இருக்கிறது. அந்த 27 விருட்சத்தையும் வெட்டி 27 நட்சத்திரத்திற்கு உண்டான மாலை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்றத்தை உருவாக்கி ட்ரெண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நான் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகிறேன், எல்லோரும் நல்லா பயன்படுத்திட்டு நன்னா இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் ருத்ராஜ மாலை, ஸ்படிகம் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ ருத்ராஜ மாலை சாதாரண நபர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குங்கய்யா. அதாவது அதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், இல்லை அதை இரவில் பாலில் ஊற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதை பயன்படுத்துக்கான சரியான வழிமுறைகள் என்னங்கய்யா? இந்த ருத்ராட்சத்தை யார் வேணாலும் அணிஞ்சிக்கலாம், யார் வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிண்டா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ருத்ராட்சத்தை போட்டுக்கிண்டா கணவன் மனைவி ஒன்றா இருக்கக்கூடாது, இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிண்டா மரணம் நிகழ்ந்த வீட்டிற்கு போகக்கூடாது, ஒரு ருத்ராட்சத்தை போட்டுக்கிண்டா ஒரு பெண்மணி வயதை அடைந்து விட்டால் அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான கட்டுக்கதைகளையும் நம்ப வேண்டாம். இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு இறைநிலை பொருள். இறைவன் எங்கே இல்லை? இறைவன் எங்கத்தாலும் இருக்கான். அப்போது அந்த இறை பொருளை அணிஞ்சின்றதுனால இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. நிச்சயமாக எல்லாரும் இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம், பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இந்த புலால் உண்ணாமை அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தது தான். சில நபர்கள் அதை கடைப்பிடிச்சாங்க. இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிண்டா புலல் உண்ணாமை அப்படிங்கிறத கடைப்பிடிச்சா நன்மைகள் அதிகம். இந்த விஷயம் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய பண்ணக்கூடிய காரியங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையுடையது. நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பேசிக்கணும் அப்படின்னாக்கா அது நல்ல விஷயங்களை ஈர்த்து வச்சுக்கும், நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். உடனே அதை கூப்பிடுவாங்க, இதெல்லாம் எப்படி நீங்கள் நிரூபிங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். இதை போட்டுக்கிறதுனால சயின்டிஃபிக்காக சில நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது நமக்கு போதுமானது. யார் வேணாலும் பயன்படுத்தலாம், இன்னார் தான் பயன்படுத்தணுன்றதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக ஐயா. ஸோ இப்போ நம்ம தீபங்கள் பற்றியும் கருங்காலி போன்ற மாலை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக அது நம்மளுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கய்யா. ரொம்ப நன்றிங்க.